இஸ்ரேல் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அதுல ஹீரோ ரோல், வில்லன் ரோல், ஜோக்கர் ரோல் எல்லாமே சேர்ந்துருக்கு. இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அழிப்பதுன்னு பாகிஸ்தானே சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுது? எங்களுடைய நோக்கம் இஸ்ரேலை அழிப்பது. இஸ்ரேலின் நியாயத்தை நம்ம பார்க்கணும். மிக கொடூரமான அடி அவர்களுக்கு ஹமாஸ் உள்ள வந்து அடிச்சு தாக்கி 800 பேரை கடத்தி தூக்கிட்டு போய் வச்சது. அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஈரானுடைய அழிவு ஆரம்பிச்சு. இஸ்ரேல் வந்து அங்க பாலஸ்தீன மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஜெனசைடே நடக்குது அப்படின்றது எல்லாத்துடைய குற்றச்சாட்டு விமர்சனமா இருக்கு. பாலஸ்தீனியர்கள் அவர்களுக்கு ஒரு தனி தலைமை ஒழுங்காக அமையல. இந்தியாவுக்கு கூட காந்தி மாதிரி ஒருவர் இல்லைன்னா நம்ம தரிகட்டு எப்படியோ போயிருப்போம். பல சுக்கு நூறாக நம்மளும் உடஞ்சு போயிருப்போம். 70களில் இருந்து இஸ்ரேலுடைய பலம் அதிகமாக, பொருளாதார பலம். வேலை செய்யறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், உலகமெங்கும் அறிவார்ந்தவர்களை அனுப்புறான், அவங்க கத்துக்கிறாங்க. ஒண்ணுமே நடக்கல பாலஸ்தீன் பகுதியில். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நம்ம அண்மையா பார்த்துட்டு இருந்தோம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட சண்டை நடந்துட்டே இருந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் சண்டை நடந்தப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாரோ அதே தான் இங்கேயும் ஒரு ட்வீட் போட்டாரு. ஈரானும் இஸ்ரேலும் வந்து சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவரே திருப்பியும் கொஞ்சம் கடுப்பாகி அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, 2 பேருமே சீஸ்ஃபயர் வயலேஷனை மீறுறாங்க அப்படிலாம் ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமீபத்திய செய்திகள் என்னன்னா, ஓரளவுக்கு அங்க சீஸ்ஃபயர் இப்போ நிறுத்திருக்காங்க அப்படின்றதான் நமக்கு செய்தியா இருந்திருக்கு. ஸோ இந்த விவகாரம் பத்தி ரொம்ப முழுமையா ஆழமா பேசுறாரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிபர் ட்ரம்ப் அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி 2 நாடுகளுக்கு நடுவில் சண்டைனா நான் போறேன், நான் போய் அங்க அமைதியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு என்ன பண்ணாரோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. அவருடைய ரோல் என்ன? இது இந்தியா பாகிஸ்தான்ல அவருடைய ரோல் நியர்லி 0. ஆனா இஸ்ரேல் ஈரான்ல அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருந்தது. இந்த போர், அதாவது இஸ்ரேல் ஈரான் மீதான ஒரு அதிபயங்கர தாக்குதலை நிகழ்த்தினது இல்லையா, அதுக்கு நாள் வரைக்கும் அமெரிக்காவும் ஈரானும் இந்த அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தாங்க. அடுத்த ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன் ஒரு 2 நாள்ல தொடங்குறதாக இருந்தது. 6th ரவுண்ட். அந்த சமயத்துல தான் வந்து ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிகழ்த்தியது. ஆனா இதுல வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அவர் ஒரு கொஞ்சம் காமெடியன் மாதிரி இன்னைக்கு தெரியலாம், பட் இஸ்ரேல் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அதுல ஹீரோ ரோல், வில்லன் ரோல், ஜோக்கர் ரோல் எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ இந்த அமைதி நிலவுதுன்றது எவ்வளவு நாள் நீடிக்கும்? இப்ப இது தற்காலிகம்னு பாத்துக்கலாமா, இல்ல சமாதானம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு, அந்த இடத்துல அமைதி வந்துருச்சு, இல்ல கொஞ்ச நாளைக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு பாக்கலாம்? இது வந்து ஒரு நீடித்த ஒரு அமைதி அப்படிங்கிறத நான் நினைக்கல. உண்மையில இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஈரான் படு மோசமாக காயப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இஸ்ரேலிய மக்கள் சிலர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் ஈரான்ல நிகழ்ந்தது வந்து அந்த நாட்டுடைய இறையாண்மை ஒட்டுமொத்தமாக நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை. அதுக்கு காரணம் ஈரானுடைய முட்டாள்தனமும் கூட அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஃபேக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஈரான் நீங்களாம் ஒண்ணுமே கிடையாது, ஒன்று நினைச்சா நாங்க சுக்குநூறாக்கிடுவோம் அப்படின்னு இஸ்ரேல் காமிச்சிருக்கு. கூட அவர்களுடைய அந்த யுரேனியம் செறிவூட்டும் அமைப்புகள் எல்லாவற்றையும் முதல்ல இஸ்ரேல் தகர்த்திருக்கு. அதற்கு பிறகு 3 இடங்கள்ல ரொம்ப பாதுகாப்பாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய, பூமிக்கு ரொம்ப அடியில காங்கிரீட் அது இதுன்னு ஏகப்பட்ட தடுப்பரங்கள்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு 3 இடங்களை அமெரிக்காவுமே சேர்ந்து தாக்கியிருக்கு. அமெரிக்கா வெறும் பீஸ் கீப்பர் வேலையும் நெகோசியேட்டர் வேலையும் செய்யல, நடுவில் தாக்குதலும் பண்ணிட்டு, ஓகே இது போதும், நான் இப்ப தாக்கிட்டேன், வேணும்னா நீ என்ன அடிக்கணுமா, கத்தார்ல ஒரு இடத்த வச்சுக்கோ, என்னுடைய அமெரிக்க துருப்புகள் அங்க இருக்கு, ஒரு 10-15 ஏவுகணையை போடு, அதை நான் தடுத்துருவேன் எப்படியும். ஸோ பாரு, உனக்காச்சு எனக்காச்சு, நீ என்ன அடிச்ச நான் ஒன்னு அடிச்சேன், 2 பேரும் கை குலுக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா வந்து இது அணுகிருக்கு. பெரும் இழப்பு ஈரானுக்கு. அது ஈரானுடைய
சமூக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை இனி நிகழ்த்தும். ஸோ அந்த வகையில இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, உலகத்துக்கு நல்லதும் கூட நான் நம்புறேன். ஈரான் ஒரு நம்பிக்கை உள்ள வராத, நம்ப தகாத அப்படின்னு வச்சுப்போம் ஒரு நாடு. அது ஒரு தியோக்ரசின்னு சொல்லக்கூடிய மத நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த விதமான ஒரு ரேஷனாலிட்டிக்குள்ளேயும் வராத பேட் ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலகத்துல ஒரு சட்டத்திட்ட வரையறைக்குள்ள வராத, தன்னை சுற்றி யாரோடும் நட்பு பாராட்டாத, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன் கிடையாது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போய் ஆகணும். இப்போ மற்றவங்க எல்லாம் வசதியா, ஈரான் இது இஸ்ரேல் மட்டும் ஒழுங்கா, அமெரிக்கா ஒழுங்கானா அவர்களும் ஒழுங்கு கிடையாது. ஆனால் ஈரான் எந்த விதத்தில் ஒழுங்கற்றது, 3 ஒழுங்கற்றவர்கள் அது எங்க இருக்கு அப்படின்னா மிக அடிமட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது என் கருத்து. எதன் அடிப்படையில் சொல்றேன்? ஸோ ஒரு 4-5 விஷயத்தை எடுத்துப்போம். நம்ம இந்தியா பாகிஸ்தானை ஒரு ஒப்பீட்டுக்கு கொண்டு வந்துகிட்டே இருப்போம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மீது சுமத்தும் குற்றச்சாட்டு என்ன? தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுக்கிறது, தீவிரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்த திட்டம் போடும் பொழுது அந்த திட்டத்துக்கே ஒரு பார்ட்டா உட்கார்ந்து இருக்கிறது, அவர்களுக்கு பேஸ் சப்போர்ட் கொடுக்கிறது. இப்ப கம்யூனிகேஷன் சப்போர்ட், அதை நம்ம மும்பை தாக்குதல்ல பார்த்தோம். கம்ப்ளீட்டா அவர்களை ஒருங்கிணைத்தது பாகிஸ்தான். பல இடங்கள்ல அவர்களுக்கு ஆயுதங்கள், மற்ற பயிற்சி அதெல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீ போய் அடிச்சு தாக்கி அங்க பல நாசங்களை ஏற்படுத்தி, பொதுமக்களை கொண்டு, டெரர் பயங்கரத்தை ஏற்படுத்தி திரும்பி வந்துரு. இங்க வந்தோடனே நான் உனக்கு கட்டடம் கட்டித்தரேன், உள்ளுக்குள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னா. ஆனால் பாகிஸ்தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கோ அதை விட பல 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 மடங்கு இந்த டெரர் குரூப்ஸை உருவாக்கி அவர்களை உழவ விட்டதுல மிகப்பெரிய பங்கு ஈரானுக்கு இருக்கு. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, சிரியால இருக்கக்கூடிய இயக்கங்கள், ஹவுத்தி யெமென்ல, இவர்கள் அத்தனை பேருக்கும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டில் வைத்துக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் கொடுத்தது கிடையாது. இவங்க ஹமாஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ம் பண்ணாங்க. உலகம் அதை பண்ணாதுன்னு சொன்னது. உலக நாடுகள் பலவும் சொன்னாங்க. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படலை. They kept on continuing to do that. 1. 2வது, இந்த அணு ஆயுதங்கள் சம்பந்தமாக நம்மகிட்ட நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு உலக நாடுகள்ல. அதுல நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு. இதை ஏற்றுக்கொண்ட நாடுகள் சில, பல ஏற்றுக்கொள்ளாத. இது நம்ம இப்படி பிரிக்கலாம். அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் அது மிகச்சிலதான். அணு ஆயுதங்கள் வைத்திருக்காமல் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணவங்க, அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணவங்க, இந்த ட்ரீட்டியை சைனே பண்ணாதவங்க, கையெழுத்தே போடாதவங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுல கையெழுத்து போடலை. அப்ப அவர்கள் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயும் வராதவங்க. ஈரான் நான் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன், அதாவது அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சைன் பண்ண ஒரு நாடு. ஆனா வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு அணு மின் நிலையம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இவ்வளவு என்ரிச்மெண்ட் தேவையே கிடையாது. இந்தியாவும் பல அணு மின் நிலையங்களை வச்சு நடத்திட்டு இருக்கு. அதுக்கு தேவையான என்ரிச்மெண்ட் வேற. நீங்க அதே அணு ஆயுதமாக பண்றீங்கன்னா அதுக்கான என்ரிச்மெண்ட் வேற. இப்ப இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஆனா இந்தியாவை யாராவது சில இந்த நியூஸ் ஏஜென்சியும் மற்றவங்களும் 2 நியூக்ளியர் நெய்பர்ஸ் அப்படின்னு தான் நம்மளை எழுதுவாங்க. சீனாவும் அணு ஆயுதம் வச்சிருக்கு, அமெரிக்காவும் அணு ஆயுதம் வச்சிருக்கு, ரஷ்யா அணு ஆயுதம் வச்சிருக்கு. இன்னைக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் பல மாதங்களாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்யா அணு ஆயுதத்தை கொண்டு போய் தொப்புன்னு போட்டுரும் யுக்ரைன் மேல அப்படின்னு யாரும் நம்பல. ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் அவங்க இயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் சண்டை வரும்போதெல்லாம் என்ன பிரச்சனை வருது? 2 நியூக்ளியர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், டகார்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நியூக்ளியர் ட்ரிகர் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு சும்மா பயமுறுத்தல். அப்ப நீங்க உங்களுடைய கான்ஃபிளிக்ட் எதையுமே ஒரு போர் மூலமாக தீர்க்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுது. இந்தியா, சைனா நியூக்ளியர் நெய்பர்ஸ்,
ஆனா ஒரு உள்ளூர ஒரு எண்ணம் நமக்கு என்ன இருக்குன்னா, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு இவங்கெல்லாம் நம்பலாம். ஏன்னா தேர் ரேஷனல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தன்னுடைய மக்களையே கொன்று விட்டு உலகத்தையும் அழிப்பதற்கான ஒரு வேலையில இறங்க மாட்டாங்கன்னு எனக்கு பாகிஸ்தான் மேலேயே கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அதுல உண்மையில அங்க டெமோக்ரஸி இருந்ததுன்னா பிரச்சனை வேற. ஈவன் ஒரு ஆட்டோக்ரஸி லைக் சைனா மாதிரி ஒரு ஒற்றை தலைவன் ஆட்சியில இருந்தா கூட பரவாயில்ல. கிறுக்கர்கள் கையில இருக்கிறது தான் கஷ்டம். 2 கிறுக்கு நாடுகளை சொல்லுவோம். ஒன்னு நார்த் கொரியா, பைத்தியக்காரர்களோட உச்சம். அவன் யாரு என்ன கிம் ஜாங் உன் அவங்க அந்த அந்த ஹோல் கோஷ்டியே நமக்கு ஒருத்தருக்குமே புரியாத ஒரு கோஷ்டி. அவன் அந்த அணு ஆயுதத்தை வச்சுட்டு அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறதே நமக்கு தெரியாது. அதே மாதிரியா தான் நான் ஈரானை பார்க்குறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன மாதிரியான உறவு வச்சிருக்கீங்க? இப்ப யாராவது சொன்னா கேட்பீங்களா? பாகிஸ்தானுக்கு கூட உங்களுக்கு சவுதி அரேபியா கால் பண்ணது, எப்பா போற நிறுத்துப்பா, நான் வேணா ஜெய்சங்கர்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு இவர் முகமது பின் சல்மான் கேட்கிறார் சவுதி அரேபியாலேருந்து. ஏதோ பதில் பேசியிருக்காங்க. இப்ப ஈரானை யாராவது பேச முடிஞ்சுதா? ஈரானுடைய ஃப்ரெண்ட் யாரு? ஹவுத்தி ரிபல்ஸ், ஹெஸ்புல்லா, ஆரம்பிக்கல, இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சது. இஸ்ரேல் ஏன் ஆரம்பிச்சதுங்கிறதுக்கான காரணம் இது. எப்படி ஈரான் ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம்? எந்த குண்டை கொண்டு போய் இஸ்ரேல் தலை மீது போட்டு அக்டோபர் 2023 பொறுக்கித்தனத்தை ஆரம்பிச்சாங்க ஹமாஸ்? ஈரான் கொடுத்தது தானே, ஈரான் கொடுத்த ஆயுதங்களை வைத்து தானே. இதுதான் இந்த ப்ராக்சி வாருங்கிறது. இப்ப பாகிஸ்தான் கூட சொல்லலாம், பாகிஸ்தான் உங்கள்கிட்ட சொல்லலாம்ல, நான் என்ன பண்ணேன், இந்தியா தான் பஹாவல்பூர்ல ஏவுகணை விட்டான் அப்படின்னு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இப்ப பகல்காம்ல கொன்னது யாரா? அவங்க யாரோ எங்களுக்கு தெரியாதுங்க. இப்ப அதே தான் ஈரான் சொல்லும். அப்ப இந்தியா என்ன பதிலடி பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்திலேயோ இல்ல பாகிஸ்தான் சிவிலியன்ஸையோ குறி வைக்கல. அவங்க டார்கெட் பண்ணது அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களையும் பயங்கரவாத அமைப்புகள் தான் குறி வச்சாங்க. அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்க டைரக்டா அப்படி பண்ணல. அவங்க ஏன் அப்படி பண்ணலன்னு பார்ப்போம். அவங்களுடைய பயம் என்ன இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும்? இப்ப பாகிஸ்தான் கூட எங்களுடைய நோக்கம் இந்தியாவில் அணு ஆயுதத்தை வீசியோ அல்லது வாட் எவர் இட் இஸ் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அழிப்பதுன்னு பாகிஸ்தானே சொல்றது இல்லை. ஆனா ஈரான் என்ன சொல்லுது? எங்களுடைய நோக்கம் இஸ்ரேலை அழிப்பது. இஸ்ரேலை அழிப்பதுன்னா அதுல ஒருத்தரை கொலை பண்றது, 2 பேரை தூக்குவதெல்லாம் இல்லை. இஸ்ரேல்ங்கிற நாடே இருக்கக்கூடாது. இது ஈரான் மட்டும் சொல்லல. ஹிஸ்டாரிக்கலி எகிப்து, ஜார்டன், சிரியா, ஈராக், அதுக்கப்புறமா தான் ஈரான். அந்த ஆரம்ப சமயத்துல ஈரான் இல்லை, அது வேற ஒரு இப்ப இருக்கக்கூடிய அந்த மத ஆட்சியின் கீழே இல்லாம ஒரு ஈரான்ல ஷான் ஒருத்தர் இருந்தார், ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், பஹ்லாவி டைனாஸ்டி. அதை தூக்கி போட்டு விட்டு தான் இந்த கொமேனி போன்றவர்களுடைய ஆட்சி வந்தது. அதுக்கு பிறகு ஈரானும் இஸ்ரேலுக்கு கடுமையான எதிரியாக மாறியது. இப்போ முன்னாடி நம்ம சொன்ன பல நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோடு போர் புரிந்திருக்கிறார்கள், 2 முறை போர் புரிந்திருக்கிறார்கள். அந்த 2 போர்லையும் அவங்க தோற்று போயிருக்கிறார்கள் அத்தனை பேரும். இஸ்ரேலுக்கு கடும் இழப்பு, அது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் எக்கச்சக்கமான இழப்பு. அந்த பாயிண்ட்ல 3 நாடுகள் ஒரு சாலிடான ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. எகிப்து, ஜார்டன், சிரியா, இன்க்ளூடிங் லேண்ட் எக்ஸ்சேஞ்ச். சரி, நீ பிடிச்ச இந்த இடம்லாம் உனக்கு, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீயே வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் இனிமேல் சண்டை போட வேண்டாம்னு. அதற்கு பிறகு இன்று வரைக்கும் அவர்கள் அந்த 2 நாடுகளுக்கும் இடையில பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலா சொல்ல போனா. அப்ப ஒரு முஸ்லிம் நாட்டினால் இஸ்ரேலுடன் ஒரு ரொம்ப கட்டிப்பிடிச்ச ஆற தழுவுற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு அக்செப்டபிள், சரி நீ உலகத்துல இருக்க, நான் உலகத்துல இருக்கேன், உனக்கு உன்னுடைய உலகம், எனக்கு என்னுடைய உலகம், எனக்கும் உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை. நான் உன் நாட்டில் கலகத்தை விளைவிக்க மாட்டேன், நீ என் நாட்டில் பிரச்சனை பண்ண மாட்டேன். இதுல ஜார்டன் எகிப்தோட அது ரொம்பவே திறம்பட போயிட்டு இருக்கு. சிரியாவே ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால இஸ்ரேல் அங்கேயும் கொஞ்சம் தலையிட்டு இருக்கு. பட் இப்பயும் அந்த சிரியால ஏற்பட்டிருக்கிற மாற்றத்துக்கு பிறகும் கூட அவர்கள் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வேறு பல முஸ்லிம் நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா,
இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியதுல, அரபு நாடுகள்ல ரொம்ப முக்கியம் இவர்கள். இவர்களும் இஸ்ரேலுடன் கிட்டத்தட்ட இணக்கமான போக்கை தான் கொண்டு வந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ரோல் அமெரிக்கா பிளே பண்ணியிருக்கு, ட்ரம்ப் பிளே பண்ணியிருக்காரு. அப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்ட்டு, அப்ரஹாமிக் அக்கார்ட் அப்படின்ட்டு. அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு தாய் பிள்ளைகள். யாரு? யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம். ஸோ பெரிய முயற்சி. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறமா அது அப்படி இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் பைடன் இருந்தாரு, ட்ரம்ப், பைடன், திருப்பி ட்ரம்ப். பட் இது தடுத்து நிறுத்தணும். சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் ஃப்ரெண்ட் ஆயிடக்கூடாது, குறைஞ்சபட்சம் எதிரிகளாக இல்லாமல் ஆகிடக்கூடாதுன்ட்டு தான் ஹமாஸ் தன்னுடைய கைவரிசையை காமிச்சது. அதுதான் ஈரானுக்கு ஆபத்தா இப்ப வந்து முடிஞ்சிருக்கு. நீங்க கேட்டீங்க, ஈரான் மீதான தாக்குதல் இப்ப ஆரம்பிக்கல, 2023 ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நான் முதல்ல நடுவுல சொன்னது. கம்ப்ளீட்டா ஈரான் தன்னுடைய முட்டாள்தனத்தினால் தன் மீது இந்த ஒரு பெரும் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. ஈரானுக்கு ஏற்கனவே என்னென்ன சிக்கல் இருக்குன்னு பார்ப்போம். 2-3 பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம். ஈரான் வந்து நம்பிக்கைக்கு தகுந்த நாடு அல்ல உலகாரங்கள. அவங்க வந்து ஒரு தனியா அவங்க உலகத்தை பத்தின எந்த கவலையும் படல. தன்னுடைய நாட்டு மக்களை வந்து நசுக்கிக்கிறாங்க. முக்கியமாக பெண் உரிமைங்கிறது ஒண்ணுமே கிடையாது, டெமோக்ரஸியே கிடையாது, தியோக்ரஸி. அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு வந்து வேலைகள் கிடையாது, வருமானம் கிடையாது. இது வந்து ஆஸ் இட் இஸ் டெவலப்மெண்ட் கிடையாது முதல்ல. 2வது, உலக நாடுகளோட சண்டை போட்டு அமெரிக்கா அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பா இருக்கிறதுனால எக்கச்சக்கமான சாங்ஷன்ஸ். உன்னுடைய பொருளை நாங்கள் வாங்க மாட்டோம், உனக்கு பொருள் விற்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு நாடு. இப்போ அமெரிக்கா ஒரு இஸ்லாமிக் எதிர்ப்பு நாடு கிடையாது. ஏன்னா அவர்கள் சவுதி அரேபியாவோடும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடும், கத்தாரோடும், பஹ்ரைனோடும் நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், குவைத்தோடும். ஆனா ஈரான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த ஷாவை துரத்தினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அங்க நடந்தது. அமெரிக்கன் எம்பசிய சுத்தி மாணவர்களை தூண்டி விட்டு அதை அவங்க சூழ்ந்துக்கிட்டு அங்க உள்ளுக்குள்ள அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ், அந்த எம்பசியில வேலை செய்யறவங்க, மற்றவர்கள் அப்படின்னு எல்லாமே உள்ள மாட்டிட்டாங்க. அவங்கள வெளில எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லாம இந்த சுத்தி இருக்கிற கவர்மெண்ட் வந்து இப்பதான் அந்த டிரான்சிஷன், கொமேனி கொஞ்சம் கூட கவலைப்படலை. இத்தனைக்கும் கொமேனிக்கு நிறைய சப்போர்ட் பல இடங்கள்ல வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸ், பிரான்ஸ்ல இருந்தெல்லாம் பண்ணியிருக்கு அவர் பவர் கேப்சர் பண்ணும் பொழுது. ஸோ ஒரு அமெரிக்கா வந்து தன்னுடைய படைகளை வைத்து ஒரு அடிச்சு மோதி உள்ளேருந்து இவர்களை வெளில எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறாக முடிஞ்சு பல அமெரிக்கர்கள் அதுல கொல்லப்பட்டாங்க. அமெரிக்கா எந்த காலத்திலும் ஈரானுடைய நண்பனாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு முக்கியம். பர்டிகுலர்லி இப்ப இருக்கிற இந்த கொமேனி காமினி கைண்ட் ஆஃப் தியோக்ராட்டிக் லூனட்டிக்ஸ் இவங்க இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா அவர்களோட ஒரு நல்லுறவை பாராட்ட முடியாது. அதுக்கப்புறம் சர்வசாதாரணமா எதுவா இருந்தாலும் டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், இப்படி சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டவர்கள். ஊர்ல நாட்டுல இருக்கிறவனுக்கு சோறு கொடுக்க வக்கில்ல ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஆனா அந்த பாரம்பரியத்துக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜொராஸ்ட்ரியன் பாரம்பரியம், கிறிஸ்துவ பாரம்பரியம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு கல்ச்சர், கலாச்சாரம். அது சொல்லப்போனா இந்திய வேத மரபோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மரபை கொண்ட அதே காலகட்டம் கொண்டது. அவஸ்தன் அப்படின்னு சொல்லுவோம், ஜெண்ட் அவஸ்தா அப்படின்னு ஒரு நூல். ரொம்ப நெருக்கமான இந்தியாவும் ஈரான், அதோடைய அது பாரசீகம், பெர்ஷியா, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க அதுக்கு. ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரே இதுல இருந்து கிளை, அதுல இருந்து பிரிந்த 2 கிளைகள் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிந்திருக்க வேண்டும். மொழி, கலாச்சாரம், இனம் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாட்டுல பெரும் மாற்றங்கள் வந்து இந்த கரண்ட் மத கூட்டம் அந்த நாட்டுடைய வளர்ச்சியை பயங்கரமா பின்னுக்கு இழுத்து தனிமைப்படுத்தி கொண்டு
அதை பத்தின எந்த கவலையும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இவர்களோடு ஒரு சில நாடுகள் மட்டும் நட்பு பாராட்டுறாங்க. இந்தியாவும் அப்படிப்பட்ட ஒரு நாடு. ஓரளவுக்கு ஈரானோடையும் நட்பு. நம்ம இந்தியா ஒரு கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு நம்ம எதிரியா இருந்தோம். இந்தியர்கள் இஸ்ரேலுக்கு போக முடியாது. நம்முடைய பாஸ்போர்ட்லயே போட்டிருக்கோம் பாகிஸ்தான், இஸ்ரேல். பாகிஸ்தானுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு. இது ஒரு சில நாடுகளுக்கு போக முடியாது, இதை வைத்துக்கொண்டு எக்ஸப்ட் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா நாம இஸ்ரேலோடு நல்லுறவு பாராட்ட ஆரம்பிச்சோம். ஈரானுடைய உறவை கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளாமல், பகைத்து கொள்ளாமல், இப்பவும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்த இந்தியா இங்கேயும் சாயாம அங்கேயும் சாயாம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேக் டு ஈரான். அப்ப ஈரான் என்ன பண்ணுது, உலகத்துல நட்பு யாரும் கிடையாது. இதுக்கு நடுவில் அவங்க ஈராக்கோட ஒரு 7 ஆண்டுகள் சண்டை போட்டாங்க. 7 ஆண்டுகள். இது ஒரு முஸ்லீம் நாடு, அது ஒரு முஸ்லீம் நாடு. இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் ஷியா, இதுல ஈரான்ல. ஈராக்லயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஷியா மக்கள் இருக்காங்க. அங்க ஷியா, சன்னி, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பலரும் கலவையாக இருக்கக்கூடிய நாடு. 7 ஆண்டுகள் சதாம் ஹுசேனோட சண்டை. என்னத்துக்குடா சண்டைங்கிறது நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட யாராலையும் ரொம்ப ஆழமா சொல்ல முடியாது. ஒரு இந்த மாதிரியான ஒரு பேரழிவை தன்னுடைய மக்கள் மீது சுமத்தி, தனிமைப்படுத்தப்பட்டு, வளர்ச்சிங்கிறதே இல்லாம, ஆனா எல்லாத்தையும் இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தமே கிடையாது. காமன் பார்டர் கூட கிடையாது. அவன் எங்கேயோ இருக்கான். டெத் டு இஸ்ரேல். அப்ப இது கிறுக்கு நாடா இல்லையா? சரி, டெத் டு இஸ்ரேல் சும்மா சொல்லி பெயிண்ட் கேனால நீ சவுத்துல படம் போட்டு போ. பட் நீ யாரும் பண்ணாத ஒன்ன பண்ற. மத்தவனாவது நேரா இஸ்ரேலோட சண்டை போட்டான். எகிப்து 2 முறை சண்டை போட்டு தோத்து போய் அதுக்கப்புறமா ஓகே போதும் நம்ம சண்டை போட்டது அப்படின்ட்டு முடிச்சு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இன்னி வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இவன் நேரடியா சண்டை கிடையாது. ஆனா நான் ஹமாஸ்க்கு முழுக்க ஆர்ம்ஸ் தருவேன், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தருவேன், ட்ரைனிங் கொடுப்பேன். அதுக்கப்புறமா ஹெஸ்புல்லாங்கிற அமைப்புக்கு முழுக்க நான் அதை விட பலமான ஆயுதங்களை தருவேன். ஹமாஸ்க்கு கொடுத்ததை விட அதிகமான ஆயுதங்களை தருவேன். அவர்கள் எல்லாரையும் ஒன்ன வச்சு நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். நினைச்ச நேரத்தில் அவன் மேல குண்டடிப்பான். அப்ப இஸ்ரேல் ஹமாஸை எதிர்கொள்வதற்காக ஹமாஸோட எக்கச்சக்கமான சண்டைகளை அவங்க போட்டிருக்காங்க. ஹிஸ்புல்லாவுடைய பிரச்சனைகள் தாளாம தான் அவங்க லெபனானுக்குள்ள நுழைஞ்சு ஹிஸ்புல்லாவை அடிச்சு இப்ப இவர் பின்னாடி சொகுசா உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து மறைமுகமாக போர் தாக்குதலை செய்து கொண்டிருந்தது. ஆனா இஸ்ரேலால ஈரானை தாக்க முடியாமல் இருந்தது. இப்ப ஏன் தாக்கியிருக்காங்கன்னா, இதற்கு முன்னாடியே அவங்க நினைச்சா தாக்கியிருக்கலாம். பட் அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கலா முடிஞ்சிருக்கும். எதனாலன்னா, அப்ப ஹமாஸும் ஹிஸ்புல்லா முழு பலத்தோடும் ஹமாஸ் ஓரளவு பலத்தோடும் இருந்த அமைப்பாக இருந்தது. நீங்க ஏதோ ஒரு நினைப்புல ஈரான் மீது ஒரு படைகளை வச்சு அடிக்க வரீங்கன்னா, உடனே அவன் இப்ப என்ன பிரச்சனை, ஈரான் ஏவுகணைகளை தாக்குது, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வேணும் உங்களுக்கு. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அக்யூரேட்டா தாக்க முடியாது, காஸ்ட் ஜாஸ்தி, அது நீங்க தடுத்துடலாம். ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸும் ஒரே நேரத்தில் நீங்க ஈரானை தாக்கினீங்கன்னா, ஈரானுடைய ப்ராக்சி ஹெஸ்புல்லாவும் ஹமாஸும் உங்களை அடிச்சாங்கன்னா, இத்தனை நேரம் ஈரான்ல 1000 பேர் செத்து போயிருப்பாங்கன்னா, இஸ்ரேல்ல 5000 பேர் செத்து போயிருப்பாங்க. ஸோ எந்த நாடும் இஸ்ரேல் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஈரானை தாக்கியிருக்காது. இப்ப ஏன் தாக்கிச்சு அப்படின்னா, இவ்வளவு நாள் அடி வாங்கினதுக்கு பிறகு இஸ்ரேலின் நியாயத்தை நம்ம பார்க்கணும். மிக கொடூரமான அடி அவர்களுக்கு ஹமாஸ் உள்ள அடிச்சு தாக்கி 800 பேரை கடத்தி தூக்கிட்டு போய் வச்சது. அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஈரானுடைய அழிவு ஆரம்பமாச்சு. நீங்க இஸ்ரேல் தரப்புல இருக்கக்கூடிய நியாயம் பேசணும் அப்படின்னா, நிச்சயமா நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த விஷயத்த நம்ம டச் பண்ணாம நம்ம அங்க இருந்து கடந்து வர முடியாது. இஸ்ரேல் பக்கம் எந்த அளவுக்கு நம்ம நியாயம் பேசணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த இஸ்ரேல் ஈரான் சைட்ல இஸ்ரேல் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொன்னேன். ஓகே, நம்ம இது மூணுமே ஒரு டாட் கனெக்ஷனா பார்க்கலாமா அப்படின்றது 2 ரீசன்.
இஸ்ரேல் வந்து அங்க பாலஸ்தீன மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க ஒரு பெரிய ஜெனசைடே நடக்குது அப்படின்றது எல்லாத்துடைய குற்றச்சாட்டு விமர்சனமா இருக்கு. ஈரான் இஸ்ரேலை குறிவைக்கிறதுக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனை குறிவிக்கிறது ஒரு காரணம், உள்காரணமா இருக்குமா இல்லை? கட்டாயமா. ஆனா அதுலயும் முதல்ல ஈரான் வந்து எந்த கட்டத்துல பாலஸ்தீன் இஷ்யூல கை வைக்குது? அவங்க அதுல ஈடுபடவே இல்லை ஹமாஸ் வர்ற வரைக்கும். அதற்கு முன்னாடி பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்ங்கிற அமைப்பு தான் பாலஸ்தீனியர்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து சென்றது. அதுல பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு, கொஞ்சம் ஆயுத போர் இருந்தது, கடத்தல் இருந்தது, போன்ற பல விஷயங்கள் நடந்தது. ஆர்ம்ஸ் கடத்தல், ட்ரக்ஸ் கடத்தல் அதெல்லாமும் இருந்தது. தங்களுடைய ஃபினான்ஸ்க்காக அவங்க பல காரியங்களை பண்ணாங்க. அந்த சமயத்தில் ஈரான் அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பைதவே அந்த என்டையர் பாலஸ்தீனியர்கள் யாரும் ஷியா கிடையாது. ஈரான் ஒரு ஷியா நாடு. பியூர்லி அவர்கள் வந்து இந்த இடத்துல உள்ள வந்தது இஸ்ரேல்ங்கிற ஒரு எதிரியா அவங்க தங்களுக்கு வெஸ்ட் பேங்க்னாலேயோ காசானாலேயோ பாலஸ்தீனியர்களாலேயோ அவங்க வந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தலையிட ஆரம்பிக்கவே இல்லை. அதை மற்றவர்கள் செஞ்சாங்க. ஆரம்பத்தில் இஸ்ரேல் மீதான 2 போர்களுமே பாலஸ்தீனை முன் வச்சுதான் ஆரம்பிச்சது. நீ சும்மா நடுவுல இருந்து வந்த, நீ யார் இங்க வர்றதுக்கு அப்படின்னு. அப்படி பண்ணவங்க யாரும் பாலஸ்தீனர்களுக்கு எந்த உதவியும் செய்யலைங்கிறது வேற விஷயம். அகதிகளை கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம தனியா பிற்பாடு பேசுவோம். ஈரான் இந்த கேம்லயே கிடையாது. ஈரான் எந்த கட்டத்திலையும் இதுல ஈடுபட்டதே கிடையாது. நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒன்று பேசும்பொழுதும் சொன்னோம், வேற ஒரு உரையாடலின் போது, ஈராக் குவைத்தை ஆக்கிரமிக்குது. 2 சன்னி இஸ்லாமிக் நாடுகள். ஷியாவும் கிடையாது, யூதர்களும் கிடையாது, கிறிஸ்தவர்களும் கிடையாது. எண்ணெய் வளத்துக்காக அவனை இந்த பார்டர்ல இருக்கிற எண்ணெய்கள்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் குவைத்தை ஆக்கிரமிக்கிறான். அமெரிக்கா குவைத்துக்கு ஹெல்ப் பண்ண வருது. ஏன்னா அவர்களுக்கு இடையே ஒரு டிஃபென்ஸ் ஒப்பந்தம் இருக்கு. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 2ம் குவைத்துக்கு ஆதரவா வருது, அமெரிக்காவை முன் வச்சு. உடனே பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக இவன் என்ன பண்றான், சதாம் ஹுசேனுடைய ஈராக் இஸ்ரேல் மீது தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடக்குது. அப்ப என்ன டிசைன் இது? சும்மா அந்த ஏரியால வந்து இஸ்ரேல் வெறுப்பு அப்படிங்கிறது வந்து மண்டி கிடக்கிறது. இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கணுமா அப்படின்னு ஒரு நாடு அங்க உருவாக்கி இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். பட் அங்க ஒரு நாடு உருவாயிருச்சு. ரொம்ப நாள் இஸ்ரேல் வந்து அந்த 2 நேஷன் தியரி, இஸ்ரேலுக்கான துணுண்ட இடம் அது போதும், எங்களுக்கு பாலஸ்தீனுக்கான ஒரு நாடு ஏற்படுத்தி கொடுங்க, அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பாலஸ்தீனியர்கள் அவர்களுக்கு ஒரு தனி தலைமை ஒழுங்காக அமையல. இந்தியாவுக்கு கூட காந்தி மாதிரி ஒருவர் இல்லைன்னா நம்ம தரிகட்டு எப்படியோ போயிருப்போம், பல சுக்கு நூறாக நம்மளும் உடஞ்சு போயிருப்போம். இந்த தலைவர் இல்லாமைங்கிறது வந்து அதோடைய போதாமை நமக்கு தெரியுது. இப்ப அவங்க சில விஷயங்களை முதல்லயே ஒப்புத்துக்கிட்டு சண்டையே படாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது, அவங்க வேற பிரச்சனைகளை வேற விதமா ஏற்படுத்தியிருக்கலாம். பட் அவங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு இங்க இஸ்ரேலே இருக்கக்கூடாது. ஸோ த ஹோல் ப்ராப்ளமே சுத்தி இருக்கிற அத்தனை முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் இருக்கக்கூடாது, இஸ்ரேலை அழி, இஸ்ரேலை துடைத்தெறி அப்படின்னு மனிதாபிமானம் மட்டும்தான் பேசினாங்க அத்தனை பேரும். அப்போ என்னாச்சுன்னா பாலஸ்தீன்கிற ஒரு நாடு அதோடைய உருவாக்கம் அந்த சமயத்தில் இஸ்ரேலுக்கு பவரே கிடையாது. நினைச்சிருந்தா அது நடந்திருக்கும். அமெரிக்காவும் மற்றவர்களும் நினைச்சிருந்தா அது ஈஸியா செயல்படுத்தி இருக்கலாம். பட் என்ன ஆரம்பிச்சது நாளடைவில், ஒவ்வொரு டிகேட் மாறவும் இதெல்லாம் நடக்கிறது நமக்கு 40s எண்டில். அதுக்கு பிறகு தொடர்ந்து 60s ஒரு போர் நடக்குது. அதுக்கப்புறமா 70களில் இருந்து இஸ்ரேலுடைய பலம் அதிகமாகுது, பொருளாதார பலம். வேலை செய்யறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், உலகமெங்கும் அறிவார்ந்தவர்களை அனுப்புறான், அவங்க கத்துக்கிறாங்க. ஒண்ணுமே நடக்கல பாலஸ்தீன் பகுதியில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நம்ம ஒப்பிட்டு பேசலாம். பாகிஸ்தான் ஒரு பாலஸ்தீன் கூட ஒரு தனி சுயாதீன நாடு கிடையாதுன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் ஒரு தனி நாடு தான். இன்னி வரைக்கும் அவங்க எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதுதான் இன்னைக்கு அவர்களுக்கான பின்னடைவாக இருக்கு. இப்போ பாலஸ்தீன்ல பண்ணாததை விட பல மடங்கு உங்களுக்கு வந்து இஸ்ரேல் பண்ணுச்சு. அப்ப இஸ்ரேலுக்குள்ள பெரிய கூட்டம் அதிகமாகுது.
ஒரு துளி இன்ச்சு கூட நம்ம பாலஸ்தீனுக்கு தரக்கூடாது அப்படிங்கிறவங்க பின்னாடிதான் எழும்பி வர்றாங்க. ஆரம்பத்துல 1-2 பேர் இருந்திருக்கலாம். அப்ப என்ன ஆகுது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நில ஆக்கிரமிப்பு ஆரம்ப காலகட்டங்கள்ல அது நடக்கவே இல்லை. அப்புறம் ஒவ்வொரு போர் நடக்கும்போது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இடம் கிடைக்குது. போர் வர தோத்து போற இடத்த கொடுத்துட்டு போற. அப்ப இஸ்ரேல் விரிவாகுது. நீங்க நிறைய மேப் பார்த்திருப்பீங்க, ஆன்லைன்ல நீங்க பார்க்கலாம். இந்த 46ல இருந்து இப்ப எப்படி வந்து இஸ்ரேல் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிலங்கள் விரிவாகிட்டே போகுதுன்னு. யாருனால? நீ போய் சண்டை போடுற, தோத்து போற, அப்ப அவன் வந்து அவன் நிலத்தை கொடுக்குற, அவன் திருப்பி உனக்கு கொடுப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வேணும். ரைட்? இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். ஸோ தோற்க போகிறோம் என்றால் பேசாமலேயே நம்ம வந்து இருந்திருக்கலாம். நம்ம பொருளாதார வளத்தை நோக்கி போயிருக்கலாம். பாலஸ்தீனை தனிநாடாக உருவாக்கி இருக்கலாம். என்ன ஆகுது, அந்த இடத்தோடைய அத்தனை கண்ட்ரோலும் சுத்தி இருக்கிறவங்கலாம் கெடுத்துட்டு போயிட்டான். பாலஸ்தீனை அழிச்சதுல இன்னைக்கு எகிப்தும் ஜார்டனும் வந்து ரொம்ப ஜாலியா எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்னு சொல்லலாம். ஆனால் பாலஸ்தீனியர்களின் அழிவு இவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்குது. இவர்கள் தான் வந்து ஒரே வாரம் அடிக்கிறோம், தூக்குறோம், இஸ்ரேலை போட்டு தரமட்டமாக்குறோம், அப்படியே அந்த இடத்த எல்லாத்தையும் திறந்து விடுறோம், பாலஸ்தீனியர்கள் அங்க வந்து உட்காந்துருவாங்கன்ட்டு போர் பாலஸ்தீனியர்கள் அவங்களாம் வந்து அதுக்கு சேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து அடி வாங்கிட்டு போனாங்களா? அப்போ நீங்க பாருங்க, நீங்க இஸ்ரேலியர், உங்க கண்ணுக்கு முன்னாடி பாலஸ்தீனியர்கள் எல்லாம் வந்து உங்க மேல அடுத்தவங்க குண்டு போடும் பொழுது கைத்தட்டி வரவேற்றுட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான்? எல்லாத்துக்குமே தொடக்கம்னு பார்த்தோம்னா அந்த 1946-47 காலகட்டத்தில் இஸ்ரேல் நாடு உருவான விதம் அதுலதான். அந்த விஷயத்தை நம்ம பேசாமலேயே உருவாயிருச்சு. என்ன பண்றது? ஆமா, ஏன்னா வந்து